எந்த மறைவும் இல்லாத வண்ணம் ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நாங்கள் எப்படிப்பட்டதான இருதயத்தோடு இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாய் எங்களுக்கு என்ன தேவை என்பதை, என்ன தாகம் உண்டு என்றும் ஆண்டவர் எங்களுக்கான ஒவ்வொன்றையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறபடினால் நாங்கள் அந்த தாகத்தோடு அந்த தேவையோடு நாங்கள் வருவோமானால் நிச்சயமாய் பதில் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களை சந்திக்கக்கூடிய ஒருவர் நீராயிருக்கிறீர். அதனாலே எங்கள் இருதயமே எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறதாயிருக்கிறது. எங்கள் விசுவாசமே யார் என்பதை அறிக்கை பண்ணுகிறதாயிருக்கிறது. அதனாலே நீர் அப்படிப்பட்டதான உள்ளங்களை நீர் அறிந்த தேவன். அதனாலே எங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போகிற வார்த்தையை நீர் ஆசீர்வதி. அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். ஆண்டவரே, அந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாயும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, அந்த வார்த்தையானது ஜீவன் மாத்திரமல்ல, எங்கள் ஊடுருவி எங்களை வெட்டுகிறதாகவும் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். அந்த வார்த்தையோடு எங்களோடு இடைப்படும். கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வேளை ஆசீர்வதியும். இந்த சமூகம் யாவை உடைய கரத்துக்குள்ளாக கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்து உடைய சித்தத்துக்குள்ளாக நீர் வழி நடத்தும். இந்த அருமையான பொழுதை உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதிலே 12 14 மட்டும்தான், 15 மட்டும்தான். 12 15 மட்டும் நான் வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 365ஆம் பக்கம். வாசிப்போம். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ස්වාමීන් වහන්සේ දාවිත් සමග සිටි නිසාත් සාවුල්ගේ පහවගිය නිසාත් සාවුල් ඔහුට බය වුණේය. ඒ නිසා සාවුල් තමා වෙතින් ඔහු අහක් කොට සහස්‍රාපතියෙකු වෙතින් ඔහු අහක් කොට සහස්‍රාපතියෙකු කෙනේය. මෙසේ ඔහු සෙනඟට පෙරටුවේ යන්ට වන්නේය. දාවිත් තමාගේ සියලු මාර්ගවලදී නුවණින් හැසිරුණේය. ස්වාමීන් වහන්සේද ඔහු සමග සිටිසේක. ඔහු බොහෝ නුවණින් හැසිරෙන බව සාවුල් දැක ඔහුට බය විය. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான நேரத்திலே ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு 4-5 நாளாக இந்த ஒரு வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் எப்பொழுதும் இந்த வார்த்தைகள் ஜீவனாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதும் அந்த வார்த்தைகளுக்கூடாக அந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக எங்களோடு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் எப்பொழுதும் அந்த ஊழியக்காலுக்கு அந்த பாரத்தை கொடுத்து அந்த பாரத்தையே அந்த காரியத்தை தேவன் பிரசங்கிக்கும் போது அது ஒரு ஜனத்தண்டையிலே சேர்கிறதா இருக்கிறது. ஆமென். அதனால்தான் நீங்கள் எப்பயுமே வேதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு அடையாளத்தையும் தேவன் ஊழியக்காலுக்கு வைத்து அதை பிரசங்கிக்கும் போது அது ஜனத்தை உணர்வுபூர்வமாக சென்றடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் அங்கே ஒரு மனிதனுக்காக அவர் இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், தாவீது தன் செயல் எல்லாமே புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து இருந்தான். பாருங்க, தாவீது அப்படியா மகா புத்திமானாய் நடந்தான். அந்த மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டுதான் சவுல் பயந்தான். ஆமென். இந்த காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். ஆமென். ஏனென்றால்
தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அதே வண்ணமாக தான் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாங்கள் அங்கே உத்தமமா மகா புத்திமானாய் நாங்கள் நடக்க முடியும். அதன் நிமித்தம் மற்றவர்கள் நமக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஏனென்றால் அங்கே வேதம் அந்த வண்ணமாக எங்களுக்கு அங்கே போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதனாலே நான் இந்த காரியத்திலிருந்து நான் ஒரு பொருளை தெரிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெயம் கொள்ளுதல் அல்லது சுய சித்தத்தை நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தினாலே மேற்கொள்ளுதல் அல்லது சுய சித்தத்தை நாங்கள் ஜெயம் கொள்ளுதல். ஆமென். ஏனென்றால் எப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தையோடு தான் நாங்கள் தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடாக தான் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இதிலே எல்லா மனிதர்களும் தவறுவார். ஏனென்றால் அது யதார்த்தம் நீதி நாம நடக்கிற வழிகளை பார்க்கும்போது அது சரியாக இருக்கும். ஆனால் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் அல்லது ஒரு வார்த்தையை தருவாரானால் தேவன் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். தேவனுக்குள்ளாக தான் அதை நடக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். பாருங்க 15 அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். எப்படி தாவீது நடக்கிறானா? மகா புத்திமானா. ஏனென்றா தேவன் அவனோடு இருக்கு, அதனால அவனுக்கு பயம். ஏன்னா தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இளைஞன், அவன் ஒன்றுமே இல்லாத படை வச்சிருக்கிறானா, படை இருந்தா அவனுக்கு பயப்படலாம். ஏன்னா சவுல் பெரிய ஒரு படை வீரன், அவன் ராஜா, அவனுக்கு பின்னால எல்லா மனிதர்களும் இருக்கு. ஆனா தாவீதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவன் ஒரு இளைஞனாயிருக்கிறான், வயதும் அவனுக்கு வரையில். அப்ப இளைஞனாயிருக்கிறான், படை இல்லை, இராணுவம் இல்லை. அப்ப பாரு, ஆனா தாவீதுக்கு சவுல் பயப்படுறான், இவன் மகா புத்திமானாய் நடக்கிறான் என்று. அதே போலதான் இன்றைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா, உலகம் தேவையில்லை, இதை நாங்க இப்ப ஆவிக்குரிய விதத்துல தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா சவுலும் தேவனை அறிஞ்ச மனிதன், அந்த இஸ்ரவேல் தேவனை தொழுது கொள்கிறான், தாவீதும் அதே தேவனை தொழுது. ஆனா இவன் இவனை எதிர்க்கிறான், இவனுக்கு பயப்படுறான். அதே நேரம் இவன் பயப்படுகிறான், எதிர்க்கிறான். ஏனென்றால் தேவன் இவனோடு இருக்கிறபடி. அப்ப இத தேவன் இவனோடு இருக்கிறான் என்றால் அவன் பயப்பட தேவை, புரியுதான்? ஆனா அவன் இவனுக்கு பயப்படுகிறான், ஏனென்றால் தேவன் இவனோடு. ஆனா இவன் என்ன செய்யறான்? தேவனை தான் ஆராதிக்கிறான், தேவனை தான் தொழுது கொள்கிறான். தேவன் தான் அந்த ராஜ்யத்தை அந்த ராஜாவாக அவர் மாற்றினார். ஆனா இவனுக்கு அவனை குறித்து பயம். அதே போலதான் இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க ஜனங்கள் மத்தியில, ஏன்னா விசுவாசிகள் மத்தியில இருக்கிற காரியம், ஒரு மனிதன் புத்திமானா தேவனுக்கு பயப்படுற வேளையில மற்றவங்க எங்கள் மீது பொறாமை கொள்வாங்க, எதிர்ப்பாங்க, எங்களை பகைப்பாங்க. பார்த்துருப்பீங்க. அப்ப நாங்க நினைக்கிற காரியம் என்னன்னா, ஏன் நாங்க தேவனுக்கு பயப்பட்டு தேவனுடைய நன்மையானதை செய்யும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு என்ன செய்யறாங்க? எதிராக அவங்க வருவாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த காரியம், தேவன் அவனோடு இருக்கிறார், இவன் உத்தமனாய் புத்திமானாய் நடக்கிறான். ஆனா இவன் சவுல் என்ன செய்யறான்டா, இவனை கண்டு பயப்படுகிறான். அப்ப அந்த காரியம் இந்த நாட்கள்ல இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உலகத்துல நீங்க விசுவாசிகள் மத்தியில் அது இருக்கு. ஒருவன் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கர்த்தருடைய காரியங்களை செய்யும் போது நீங்க சவுளுடைய ஆவி கிரிய செய்யறத நீங்க காணலாம். ஆமென். அதனால நாங்க என்ன செய்யணும்? தேவனுடைய மனிதர்கள் தேவனுக்குள்ளாக தான் நாங்க என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டியவர்களாக. ஏனென்றால் தேவன் அந்த சித்தத்தை அவர்தான் செய்ய வேண்டும், தேவன் தான் அந்த காரியத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டியவராயிருக்கிறார். ஆனா இங்க பாருங்க, அவன் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்றால், நீங்க முன்னுக்கு போய் பார்த்தா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு வார்த்தைக்கு நான் வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஏன்னா சவுல் ஒரு ராஜா, ஒரு பெரிய அளவுள்ள ஒரு மனிதன், உயரமுள்ள ஒரு மனிதன், பலசாலி. அவன் தேவன் இஸ்ரவேலிலே முதல் ராஜா. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார், எல்லா பலமும் அவனுக்கு இருந்தது, ஒரு அழகான ஒரு மனிதன். ஆனா அவன் என்ன செய்யறான் என்றால்,
அந்த கோலியாத்தை காணும்போது அவன் என்ன செய்கிறான்? பயப்படுறான். அது நிமித்தம் என்ன நடக்குது? ஆடுகள் மேய்த்த ஒரு மனிதன் வந்து அந்த காரியத்தை ஜெயம் கொள்கிறான். ஜெயம் கொண்ட பிற்பாடு அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பாடலை பாடுறாங்க. என்ன பாடல்? சவுல் கொண்டது 1000, ஆனா இவன் தாவீது கொண்டதோ 10,000. அதனால தாவீதுக்கு சவுலுக்குள்ளாக ஒரு பொல்லாத ஆவி வருது. அப்ப அவன் என்ன செய்யறான்? அது வேதம் என்ன சொல்லுது? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இன்னைக்கு அநேக நாங்க சொல்லுவோம் என்னடா, நாங்க பொறாமை இல்லை அப்படி சொல்லுவோம் தானே. பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, என ஒரு காரியம். ஆனா எங்களை அறியாமலே என்ன செய்வோம்னா, ஒரு மனிதனை நாங்க பகைக்கும் போது அது ஒரு பொறாமையாக மாறுது. புரியுதாங்க? அப்ப பாருங்க, இது வந்து வேத கூடாக பார்க்கும் போது நாங்க சொல்ல பொறாமன்றோன நாங்க இதில் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படி சொல்றதுதான் பொறாம. ஆனா நாங்க ஒருவரை பகைக்கும் போது தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று நாங்க அவனுக்கு எதிராக நாங்க நடக்கும் போது எங்களை அறியாமலே அது என்ன செய்யும்? ஒரு பொறாமையை கொண்டு. ஏன்னா நாங்க வேத பார்வையிட தான் கழுகின் கண் இருக்கணும். எங்களோட பார்வை முழுக்க வேதத்துக்கு கூட. ஆமே, நாங்க ஒரு யதார்த்தத்தின்படி சில காரியத்தை சொல்லலாம். அதான் அன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க? நாங்க பில்லி சூனியமே செய்கிற இல்லை. பில்லிய சூனியம் இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரம் இல்லை, பில்லிய சூனியம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவங்க தான் பில்லி சூனியத்துக்கு வந்து அதிகமாக பயப்படுறாங்க. பில்லி சூனியத்துக்கு வந்து நாங்கள் செய்கிறதே இல்லைன்றுவாங்க. ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா பில்லி சூனியத்தை செய்கிறவங்களே கிறிஸ்தவங்க. அதுவும் இந்த சபையில் தான் என்ன செய்வாங்க? அதிகமாக செய்கிறவங்க இருப்பாங்க. எப்படி? அதை வேதத்தை வாசித்து அவங்களுக்கு செய்யும். பில்லி சூனியமும் ரெண்டகம் பண்ணுதல் என்ன? பில்லி சூனியத்துக்கும் அதை வாசிங்க. 15 22 வாசிங்க. இப்போ 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. ஏன்னா நீங்க வேதத்துக்கூடாக நீங்க பில்லி சூனியக்காரனா, பில்லி சூனியம் செய்யறோம் பில்லி சூனியக்காரனான்னு தான் இப்போ பார்க்க. நான் தான் சொன்னேன், நம்ம பிசாசு எல்லாம் வந்து கிறிஸ்தவங்க வந்து பிசாசை கண்டுட்டு வெறுப்பாங்க. ஆனா அவங்களே ஒரு பிசாசுன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ரைட், வாசி. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் அப்ப பாருங்க, வேதம் வந்து அந்த வண்ணமாக போகுது. ரெண்டகம் பண்ணுதல் என்னத்துக்கு பாகம்? பில்லி சூனியம். அதாவது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதை நாங்கள் ரெண்டகம் பண்ணுதல், அதாவது அதுக்கு ஒரு மாற்று கருத்து. அவர் சவுல் என்ன நினைச்சானா, தேவன் இதை மறந்துட்டார், அதை காலம் கடந்துட்டு நினைச்சான். ஆனா தேவன் மறக்கல, அவர் சொன்னவர் தான். ஆமே, அது செய்யக்கூடாதுன்னா அவன் நினைச்சுன்னா காலம் போயிட்டு, இது எத்தனையோ வருஷமா போயிட்டு, இது எப்ப யாத்திரை, இது எப்ப இந்த காலம் என்று நினைச்சான். யார் சொல்றது? தீக்கர் சொல்றது. ஆனா தேவன் மறக்கல, அவர் சொன்னதுதான். ஆமே, அப்ப காலம் கடந்ததினால பரம்பரையை அவர் மன்னிப்பாருன்னு இவன் நினைச்சான். ஆனா தேவன் மன்னிக்க மாட்டேன்னா மன்னிக்க மாட்டார். ஆமே, அப்ப பாருங்க, அதனால அவன் என்ன செய்யறான்? இந்த பில்லி சூனியத்து ஆக்களை எல்லாம் கொலை செய்யறான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க? பில்லி சூனியத்தை ஆளை கண்டா, அவனை இஞ்ச கண்டா நாங்க என்ன செய்ய இங்க போவோம். ஏன்னா பில்லி சூனியன்ற செய்யறவனை நாம கண்டா கூட சிரிக்காம போயிடும். புரியுது? ஆனா முழு பில்லி சூனியக்காரரே கிறிஸ்தவங்க. புரியுதா? அதான் நான் வேற சொன்னேன். பிசாசே இன்றைக்கு என்ன செய்யறது? எங்களுக்குள்ளாக அவன் என்ன செய்யறான்? கிரியேசுறான். வேதம் அப்படிதான் போகுது. அப்ப பாருங்க, காரியம் வந்து என்ன? அப்ப இவன் என்ன செய்யறான்? ரெண்டகம் பண்றான். தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமா சொல்லுது. ஆனா இவன் என்ன செய்யறான்? அதை மாற்றுறான். என்ன? தேவன் வந்து அதை மன்னிச்சிடுவார், அதை மறந்துடுவார் என்று அவன் என்ன செய்யறான்? அமிலேக்கியருடைய ராஜாவை, ஆடு மாடுகளை என்ன செய்யறான்? காப்பாத்துறான். ஆனா தேவன் சொல்ற அது பில்லி சூனியம். என்ன சூனியம்? பில்லி சூனியம். இப்ப எங்க இருக்கு பில்லி சூனியம்? இங்க இருக்குதா அங்க இருக்குதா? இப்ப அவனை கண்டு பயப்படுறான், அவன் தான் உங்களை கண்டு பயப்படுறான். ஏன்னா முழு பில்லி சூனியத்துல பெரியாலே நீங்க தான் இருக்கு. ஏன்டா அதான் தீங்க சொல்றாரு. பிசாசு வந்து இன்றைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? கிறிஸ்தவருக்குள்ளாக அவன் ஊடுருவி ஒரே பந்திக்கு வந்து, ஒரே கொமினியனுக்கு வந்து. இப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து கொமினியன் யூதாஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவருக்கு தெரியாமையா கொடுத்து. இன்றைக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய பேருக்கு கொடுக்குறோம். என்னன்னா ஒன்றும் செய்ய.
ஏனென்றா அது காரியம் வந்து அவன் யார் வார்த்தையை காட்டி கொடுப்பான் யார் கொடுக்க மாட்டான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதே போல தேவனுடைய மனிதர்கள் அறிந்திருந்தாலும் அந்த கிரியைக்காக அது கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் என்னத்துக்கு? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நாம் நியாயம் தீர்க்கப்படுறதுக்காகவே அப்பத்தை சாப்பிடும். அப்ப தேவனுடைய காரியம் நிறைவேறுகிறதுக்காக தான் கொமினியன் கொடுக்கும். அப்ப அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற? கொமினியன் கொடுத்த பிற்பாடு என்ன சொல்ற? போய் உண்ட வேலையை செய்யணும், போய் இந்த வேலையை செய். அதே போலதான் கொமினியன் எடுத்த போல உங்களோட வேலையை போய் நீங்க செய்து கொள்ளும். அப்ப நிதானிக்காம பெற்றா நீங்க அதுக்குரிய தண்டனையை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளும். அப்ப ரைட். அப்ப பாருங்க, இந்த காரியத்துல நாம் அங்கே போய் இங்கே வந்து ரைட். அப்ப பாருங்க, தேவனுடைய காரியத்துல அவன் என்ன செய்யறானா? புத்திமானா நடக்கிறான். ஆனா சவுல் வந்து இன்னைக்கு நம்மளை போல அவன் பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை என்றாலும் அவனுக்குள்ள அதுதான் இருக்கு. வேதம் அப்படிதான் எங்களுக்கு என்ன செய்யறது? ஏனென்றா இந்த பாட்டு வந்து அவனை என்ன செஞ்சிட்டான்? அதை வாசிச்சு பாரு, விசனப்படுத்தி. எடுத்த வாசனம் 18:3 8ஆம் வசனம் 7ல இருந்து 7 மட்டும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை மகாரமாய் பார்த்தான். ஆமென். பாருங்க, அப்ப என்ன அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏண்டா நீங்க அறியணும் யாரால விடப்படுது. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. ஆமென். பாருங்க, இப்ப நாங்க வந்து சில பேரை பார்த்து பயப்படும். நெருங்க சில பேருக்கு ஒரு வித்தியாசமான இருந்தா நாம என்ன செய்ய மாட்டோம்? அவங்க கிட்ட போக மாட்டோம். ஆனா வேற விதத்தில் ஒரு பேய் இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம்? காண மறக்கும். விளங்குதா? அப்ப அது வந்து அதுவும் ஒரு பேய் தான். இது வந்து என்ன? தேவனால் விடப்பட்ட என்ன ஆவி? சும்மா ஆவி இல்லை, கொள்ளாத ஆவி. புரியுதாங்க? அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவுண்டாக்க நான் பேசுறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த சத்தியத்தில் நாங்கள் காண்கிற ஜனங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கு. ஏண்டா ஆவிக்குரிய விதமாக ஒரு மனிதன் புத்திமானாய் நடந்து வளர்ந்து வர்ற வரையில ஜனங்கள் பகைக்கிறார். ஜனங்கள் வந்து அது விசுவாசிக்குள்ள ஊழியக்காரரை விடுங்க, அது அவங்க பயப்பாங்கன்னு. ஆனா ஜனங்கள் ஆவிக்குரிய விதமாக வளர்ச்சி அடையும் போது ஒருவருடைய காரியத்தை கண்டு அவங்க பொறாமை இல்லைன்றாலும் அந்த காரியத்தில் அவங்க என்ன செய்யறாங்க? அறியாமையில வந்து அவங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய கிரியையில காண்பிக்கிறாங்க. அவங்களோடு அன்பு செலுத்த, அவங்களோடு நெருங்க, அவங்களோடு அங்கே பழக அவங்க என்ன செய்யறாங்க? இல்லை விரும்புறாங்க. ஏனென்றால் இது அந்த தேவனுடைய காரியம் அல்ல. ஏனென்றால் தேவனால விடப்பட்ட அது கொள்ளாத ஆவி. அப்ப நீங்க அதை என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் வந்து என்ன அறிந்து கொள்ளும். அப்ப பாருங்க, அந்த காரியம் அன்றைய நாள்ல இருந்து அவன் என்ன செய்யறான்? அவனை பகைக்க வலிக்கும். ஆனா இவன் யாரு? தேவனுடைய மனிதன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவன் வந்து அவனை கொண்டு வந்தவர், தேவன் தான் அவனை ராஜாக்கினவர், தேவனால். ஆனா இந்த ஒரு காரியம் வந்து அவனுக்கு என்னதா இருக்கிறது? விசனமாயிருக்கு. ஆனா அதுக்கு அவன் யாரா இல்லை, தகுதி இல்லை. அவனுக்கு அதை பற்றி ஆர்வமே இல்லை. அவனுக்கு மறைமுகமாக என்ன நடந்துட்டு? அந்த தீர்க்கதரிசியுடைய ஆசீர்வாதம் வந்துட்டு. ஆமென். அதே போலதான் நீங்க இந்த மெசேஜுடைய ஆசீர்வாதம் நீங்க படிக்க உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க படிக்க ஜனங்கள் உங்களை பகைப்பாங்க. தூர இருக்கிறவங்க இல்ல, உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? உங்களை பகைப்பாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான்? ஆனா இவன் என்ன செய்யறான்? அவனுடைய ராஜாங்கத்துக்கு கீழே இருந்து சவுலுக்கு ஒரு சேவை செய்துட்டு என்ன இந்த புல்லாங்குழல ஊதி என்ன செய்யறான்? அவனுக்கு வந்து பாட்டு பாடுற ஒரு ராஜாங்க வேலை வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவன் வந்து இந்த ராஜாவாகணும், ஒரு காரியம் ஆகணும்ன்றதை அவன் என்ன செய்யல, சிந்திக்கவே. ஏன்னா ஆனா தேவன் வந்து இவன் செய்வான் என்று அறிய முன்பே அவனை ஆசீர்வதிச்சு. ஆமென்.
ஏனென்றா இவர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்பே தேவன் என்ன செஞ்சிட்டேன், ஆசீர்வதிச்சுட்டு உடனே அவன் ராஜாவாயினான இல்லை. காலம் கடந்துச்சு. அதுக்கு பிற்பாடுதான் அவன் என்ன செய்யறான், ஆகாயுடைய காரியத்துல என்ன செய்யறான், பெலிஸ்தியருடைய ராஜாவுடைய காரியத்துல தவறும் பொழுது அவர் சொல்ல நான் இவனை தள்ளிட்டேன் என்றான். ஆனா தள்ளினோனே உடனே நடக்கும். புரியுதா? அது காலம் கடக்கு. அதே போலதான் நாங்கள் சில காரியத்துல தேவனுடைய வார்த்தையை விட்டு நாங்க தவறி போயிருவோம். ஆனா நாங்க தவறி போனது அறியாமலே நாங்க ஓடிட்டு இருப்போம். ஆனா உடனே தேவன் தள்ள மாட்டோம். ஆமென். ஏனென்றா ஒரு மனிதன் ஒரு காரியத்துல வளர 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 தேவன் அவனை வளர்த்தி கொண்டே வருவார். ஆமென். அதே போலதான் நீங்க செய்தியை படிங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க படிங்க. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்வார், நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அப்ப பாருங்க, நான் இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். சுருக்கமா எனக்கு சொல்ல முடியாது, ஆனாலும் நான் முடிந்த அளவுக்கு. அப்ப பாருங்க, இப்ப நம்முடைய தலையங்கம் என்ன, தேவனால கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தேவ சித்தத்துக்குடாக நிறைவேறும். ஆனா நீங்க இடையில பாத்தீங்க, இந்த செய்தியை நான் முதல் எடுத்திருக்கிறேன், நான் அது வேற கோணம். ஆனா இன்னைக்கு ஒரு சற்று ஒரு வித்தியாசம். அவன் வேற ஒரு கோணம். அப்ப பாருங்க, இவனுக்கு அங்க ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்பட்டுட்டு, ஆனா அந்த தேவ சித்தத்துக்கூடாக தான் அவன் அதை பெற விரும்புகிறான். ஆனா இடையில பாத்தீங்கன்னா அநேக முறை என்ன நடக்குது, தாவீதுக்கு தேவனுடைய காரியமாக அது என்ன செய்யுது, வாய்க்கப்படும். ஏன்னா தேவன் அவனை புறக்கணிச்சிட்டார். அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வருகிறது. 1000 முறை அவன் என்ன செய்யறான், தொடர்ந்து இவனை பகைக்கிறான், கொலை செய்ய வலிக்கிறான். காரியங்களை எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவன் என்ன செய்யறான், மாற்றி போடுறான். ஆனா தாவீது என்ன செய்யறான்டா, அப்படியே தான் இருக்கு. ஆமென். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு செய்திக்கு போகும் பாருங்க. இத வாசி 8ஆம் வசனம் 1 சாமுவேல் 26:8 இருந்து வாசி. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும். அப்ப பாருங்க, எப்படி ஒரு மகத்தான ஒரு வார்த்தை. அவன் என்ன சொல்றான்டா பாருங்க, பின்னும் தாவீது, கர்த்தர் அவனை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒளி. பாருங்க வசனம், எங்கட தலையங்கம் என்ன, தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு விளங்குதா, அந்த ஆசீர்வாதம் தேவனே செய்யணும் என்று தாவீது விரும்புகிறார். அதான் நாங்க எங்கட காரியம் என்ன, தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனா இடையில பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் மாதிரி வருது. தேவனே சோதிக்கிறார் தாவீது. புரியுதா? தேவன் என்ன செய்யறாருன்னா, இவனுக்கு எதிராக செயற்பட இவன் தப்பி போறான். கடைசியாக இவனை கொல்லத்தக்கதான சந்தர்ப்பமும் வந்துச்சு. அப்ப அபிசாய் சொல்றான், 2 குத்தாக குத்தாம ஒரே குத்தாக குத்தி நான் சவுல கொன்றேன். கர்த்தர் இன்றைக்கு தான் உனக்கு ராஜாவாக ஏற்படுத்தின நாளன்னு ஒரு உசுப்பேத்தன். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் அடிச்சு அல்லது காலம் அவன் மரிச்சு அல்லது என்னையா காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒளி தேவன் அதை செய்ய. யாராவது அப்படி இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். நாம என்ன செஞ்சிருவோம்னா டக்குன்னு அவசரப்பட்டு, அவன் என்ன சொல்றான்டா, தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதனை நாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆனா தேவன் கடந்து போயிட்டார். ஆனா அவன் வார்த்தை என்னன்னா, தேவன் தான் அதை என்ன செஞ்சது, கொண்டு வந்தார். புரியுதாங்க? அப்ப அதே போலதான் இங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தரலாம், ஒரு வார்த்தையை அவர் தரலாம். ஆனா நாங்க எப்படி நடக்கிறோம்,
தேவன் அதை செய்யும்படி காத்திருக்கிறோமா, அல்லது இடையில அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள தேவன் தான் தந்த ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோமான்றதை நீங்க யாவரும் சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றா இதுதான் தேவனுடைய நியதியாயிருக்கு. ஆமே, அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவன் என்ன அந்த முதல் வசனம், தேவன் அதை அடிச்சு அல்லது காலம் வந்து மறிச்சு அல்லது அவன் யுத்தத்துக்கு போய் மாண்டாலும், ஏன்னா அவன் உயிரோட இருக்கக்குள்ள நான் அதை செய்யக்கூடாது. ஆமே, அப்ப பாருங்க, தாவீதுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு, ஆனா தேவன் செய்ய மட்டும் அவன் என்ன செய்யறான் காத்திருக்கிறான். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை தேவன் தந்துடலாம், ஆனா எங்களை பரிசோதிக்க தேவன் இடையில அனுப்புது. என்ன செய்வேர், இடையில தாவீதுக்கு அனுப்புது. தாவீது என்ன செய்யறான்டா, தேவன் அதை செய்ய. ஆமே, அதுதான் தேவனுடைய காரியம். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான், தேவன் அவனை அபிஷேகிச்சிருக்கான், தேவன் ஒரு காரியத்தை அவனை கொண்டு வந்து. அதே போலதான் உங்களையும் என்னையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அபிஷேகிச்சிருக்கிறார். ஏண்டா நீங்க தீர்க்கதரிசியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. தேவன் அனுப்பின மனிதனை நீங்க விசுவாசிக்கும் போது தேவன் உங்களை ஒவ்வொரு காரியத்துக்கு அவர் என்ன செய்யறார், பயன்படுத்துறார். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஜனங்கள் சவுல போல என்ன செய்யறாங்கண்டா, ஒரு எரிச்சல் முகமாக என்ன செய்யறாங்க, பகைக்கிறாங்க. புரியுதா? அவங்களை நேசிக்க வேண்டியவங்க, அவங்களை ஆதரிக்க வேண்டியவங்க, அவங்க என்ன செய்யறாங்க, ஒருவருக்கு எதிராக ஒருவர் நடக்கிறத பார்க்க. ஆனா தேவனுக்கு அவன் ஏன் பயப்படுறான்டா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும். ஆனா சவுல் நல்ல வசனம் அதை என்ன சொல்றான், அவன் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடக்கிறதை யாரு, சவுல் கண்டு என்ன செய்யறான், அவனுக்கு பயந்து நடக்கும். அதே போலதான் ஆவிக்குரியவங்க இருந்தா ஜனங்கள் என்ன செய்வாங்க, பலவீனமானவங்க பயப்படுவாங்க. என்னத்துக்கு, அவங்க எங்களுக்கு அடிச்சிருவாங்க. ஏனென்றா தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் அவங்கள காரியத்தை நாங்கள் செய்கிற தவற சொல்லுவாங்க, செய்யக்கூடாதுன்ற பயன். அதே போலதான் சவுலுக்கு இருந்து. ஆனா இவன் என்ன, மாமிச ரீதியா பார்த்தா தாவீது ஜிஜிபி, ஒரே பட்டயத்தை எடுத்து வெட்டி விட்டுறலாம் தாவீது. ஆனா அவன் அந்த பயம் பயப்படல. அவனுக்கு பயம் கடவுள் இவனோடு இருக்கிறான், அதுதான் பயம். ஆனா அப்படி இருந்து அவன் என்ன செய்யறான், காய்மாரமா என்ன செய்யறான், அவனை பார்க்கிறான், தள்ளி விடுறான், ஏதாவது குறுக்கு வழியை செய்து இவன் மாட்ட அவன் என்ன செய்யறான், வழிகள் அமைக்கிறான், எல்லாமே செய்யறான், கொலை செய்ய கூட பார்க்க. புரியுதா? அப்ப அந்த காரியம் வந்து அவனுக்கு அது என்னது, அது ஒரு பொல்லாத ஒரு ஆவி, அது பொறாம். அதே போலதான் நாங்களும் ஒரு ஆவிக்குரிய விதமா இன்னொருவர் வளரும் போது அல்லது இன்னொரு மனிதன் தேவனுக்காக பயந்து ஒரு தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா பகைக்கிறாங்க. அந்த காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எதிராக பார்க்கிறாங்க. ஆனா அந்த காரியத்துல நீங்க பார்த்திப்பீர்களானால் அது என்ன, ஒரு பொல்லாதான். அது யாரால விடப்படுது, தேவனால தான் விடப்படுது. வேற யாரால விடப்படையில, தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாதான். ஏனென்றா ஒருவன் ஒருவனை பகை, வெளியில இருந்தவன் பகைக்கல, பகைச்சா அது ஜடாத். உள்ள இருக்கிற அவனோடு இருக்கிறவன் தான் பயப்படுறான். அதே நேரத்துல தாவீது அவனுக்கு நன்மை செய்கிறவனாக தான் இருக்கிறான். செய்தானா இல்லையா? இவன் பொல்லாத ஆவி வரக்குள்ள இவன் புல்லாங்குழல ஊதுவான், அது என்ன செய்யும், கடந்து போகும். இஸ்ரவேலிலே ஒரு காரியம் வந்து நடந்த வேளையில ராஜாவை மாத்திரமில்லை ஜனங்களை அவன் என்ன செய்தான், பாதுகாத்தான். வேதம் என்ன சொல்லுகிறா, தாவீது ஜனங்களை அதிகமா நேசித்தான். அதே நேரம் அந்த தேசத்துக்காக ராஜாவுக்காக தன்னுடைய ஜீவனையும் அவன் என்ன செய்தான், பொருட்டாக எண்ணாம தான் மரிச்சாலும் இந்த இஸ்ரவேலுடைய காரியம் மறிக்க கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்தானா, உத்தமமாய். அதனால ஜனங்கள் யாவரும் என்ன செஞ்சாங்க, தாவீதை நேசிச்சான். ஏனென்றா என்னவா நடக்கிறான், தேவனுக்கு பயந்து உத்தமனாய் நடக்கிறான். ஆமென். அதே போலதான் நாங்க தேவனுக்கு அங்கே பயப்படுகிற வேளையில நாங்க புத்திமானாய் நடக்க முடியும். எப்படி நடக்க முடியும், புத்திமான். நாங்க புத்திமானாய் நடக்க யார் காரணம் என்ற தேவன். ஆமென். நாங்க அப்பதான் தேவனுக்கு எப்படி நடக்கலும், சாட்சியாக வாழலும், சாட்சியாக நாங்க ஜீவிக்க வேணும். அப்ப மற்றவர்களுக்கு நாங்க ஒரு பிரயோஜனமா மாறும். அதான் தாவீது செய்யறான். பாருங்க, அவன் என்ன செய்யறான், ராஜாவோடு வந்து அமர்ந்துட்டான். அவனுக்கு ராஜாவுக்கு ஒரு சேவை செய்ய அவன் விரும்பினான். அவன் நினைச்சிருக்கல நான் இவனுக்கு செய்யணும் என்று. தேவன் என்னதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண, அப்படியே அவனுக்கு சிந்தை.
அவனுக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசையை அவனுக்கு வரே. அவன் என்ன சொல்றான்? தேவன் அவனை கொண்டு அல்லது காலம் முடிச்சு. அதாலதான் வேத ஒழுங்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுடைய காரியம் வந்து அந்த கால ஒழுங்கு வராம அதை என்ன செய்யலாது, செயற்பட இயலாது. அந்த மனிதன் தவறுள்ளவனாயிருக்கலாம், தவறாயிருக்கலாம், அல்லது வழிவிலகினவனாயிருக்கலாம், அல்லது எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் ஒரு அபிஷேகம் பண்ணின மனிதன் ஒருவன் இருப்பானால் தாவீதை போலதான் அவன் இருக்கும். ஆமென். தாவீது என்ன சொல்றான்? தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதனை நான் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்ப அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருவரும், இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இருக்க வேண்டிய ஒன்றாயிருக்கு. அப்ப அதனால வந்து வெளி உலகத்தை கண்டு நாங்க பயப்படக்கூடாது. ஆனா நீங்க சொல்ல அது மறைமுகமாகவே அவன் என்ன செய்துட்டான், ஊடுருவிட்டான். அன்றைக்கு பேழைக்குள்ளாக அவன் என்ன செய்துட்டான், ஊடுருவிட்டான். அதே வண்ணமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் பேழைக்கூடாகவே இன்றைக்கு என்ன செஞ்சிட்டான், இன்னைக்கு பிசாசு அவன் ஊடுருவி. நாங்க வேறொருவனை பார்த்து பயப்படுறோம், ஆனா பயப்பட வேண்டிய காரியமே நாமளாயிருக்கோம். ஆமென். ஏன்னா இன்னைக்கு உலகம் அதுதான் பயப்படுது. வெளியரங்கமான ஒன்ற காரியத்தை பார்த்து அது ஆனா மறைமுகமான ஒன்றுதான் கொள்ளாததாயிருக்கும். வெளியரங்கமானதை நாங்க எப்பயுமே வெளியேற்றலாம். ஏதாவது பகிரங்கமானது அதுக்குள்ள இருக்கிற பிசாசு இன்னதுன்னு நாங்க கண்டறிஞ்சு செய்யலாம். ஆனா மறைமுகமா இருக்கும், அது வந்து ஒரு நாளும் என்ன செய்யலாது, நாங்க வெளியே போறோம். அதான் யூதாசுக்குள்ள இருக்கும். யூதாசுக்குள்ள என்ன செய்யறது, அந்த காட்டிக்கொள்ற தன்மை உள்ள இருந்துச்சு. ஆனா வெளியில அவன் எப்படி பேசினான், நல்லவனா பேசினான், நல்ல காரியத்தை பேசினான், நன்மையானதை பேசினான், சபைக்கு நன்மை வார மாதிரி அவன் என்ன செய்தான், நடந்து கொண்டான். ஆனா தேவனுக்கு தெரியும் அவனுக்கு உள்ளால இருக்கிற அந்த ஆவியின் தன்மை. அதனால இப்ப போய் உண்ட வேலையை செய்ய. அதே போலதான் நீங்க வந்து இன்றைக்கு உலகத்துக்கு காரியத்துக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் வந்து ஒரு காரியத்தை அபிஷேகிச்சிருந்தா நிச்சயம் எங்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கார். ஆமென். தேவன் அதை வழிநடத்த அவர் எப்படி இருக்கிறார், கடமைப்பட்டிருக்கார். அப்ப இன்றைக்கு கலையங்கம் என்ன, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய சித்தத்தினால நாங்க ஜெயங்கள். அப்ப அந்த காரியம் தேவன் ஒரு வார்த்தையை தந்துட்டா நாங்க அப்படியே விட்டுருவோம். ஆமென். தேவன் அதை செய்வார், அது முடிந்து போனது. தேவன் எனக்காக செய்வார், முடிந்து போனது. இடையில வந்து விசுவாசங்களை பல காரியத்தை கொண்டு என்ன செய்வான், காரியம் இதுதான் அந்த சந்தர்ப்பம், இதுதான் அந்த நாள், இதுதான் அந்த வேலை, இதுதான் தேவன் தொடுத்தது. இன்றைக்கு கிறிஸ்தவங்க அதான் நீ சொல்ற, எதை கிடைச்சாலும் தேவன் எனக்கு தந்து, எதை கிடைச்சா தேவன் எனக்கு கொடுத்து. ஆனா அந்த காரியம் எல்லாமே வந்து தேவனுடைய வழியில தேவன் தந்ததான்னு நாங்க என்ன செய்யணும், பார்க்க வேண்டிய. தேவனுடைய வழிமுறையில அது வந்ததாக. ஏண்டா இடையில வந்துச்சா எங்களை எங்கேயோ என்ன செய்யப்படும், கொண்டு வரும். இன்னைக்கு காலையில பிள்ளைகளுக்கு எடுத்த காரியம், ஆபிரகாம் என்ன செய்யறான், முதல் சாய்ஸை வந்து லோத்துக்கு கொடுக்குறான். அப்ப அவன் என்ன செய்வான், யதார்த்தத்தின் படி பார்த்தா அவன் பொதுவான உண்டை என்ன செய்யறான், அது எப்படி இருந்துச்சான், சோதோம் ஏதேன் தோட்டத்தை, தேவனுடைய கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சு அழிக்கிறதுக்கு முன்பா. அப்ப அதனால அவன் என்ன செஞ்சான், தெரிஞ்செடுத்தான். ஆனா அந்த ஜனத்தை அவன் பார்க்கிற வேளையில் அவங்க எப்படி இருந்தாங்களாம், பாவிகளும் பொல்லாதவங்களுமா இருந்தான். அவன் என்ன செய்யறான், தந்த சான்ஸ் இதுதான்னு போனான். ஆனா அந்த அந்த இடத்து ஜனங்க பாவிகள், பொல்லாதவன். அப்ப அதே போலதான் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது அவர் தந்தாருன்னு போகக்கூடாது. அதுல பார்க்கணும், இது எங்களை பாதிக்குமா, நாங்க போற இடம் வந்து பொல்லாதவங்களா, நாங்க போற இடம் வந்து பாவிகளா என்று பார்க்கணும். பார்க்காட்டி பிழைச்சி போய் இவன் அதை பார்க்கல. தேவன் கர்த்தர் எனக்கு தர்றார், நாங்க பிரிஞ்சு போற வேலை என்று அவன் போனான். அதுவே அவனுக்கு எப்படி அமைஞ்சிச்சு, கண்ணியா அமைஞ்சு. அதே போலதான் என்னோட வாழ்க்கையில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா பரிபூர்ணமாயிருக்கும். ஆமே, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது தேவனுடைய ஆசீர்வாதமாயிருக்கும். ஆனா எங்களுடைய சிந்தையின்படி நாங்க இதுதான் அதுதான் என்று போவோம்டா அது காரியமே இருக்கா. ஆமே, அதனால கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் கண்களை மூடி நாங்க ஜெபத்துக்காக நன்றி கர்த்தாவே, சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே கோடான கோடி சோதரம். அப்பா பிதாவே சோதரம் 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 சோதரம்.
மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே ஒரு சிறு செய்தியை கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலே ஒரு சிறு காரியத்தை கொண்டு நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவ சித்தத்துக்கூடாக ஜெயங்கள். ஆம் கர்த்தாவே, இதற்கு ஒரு அழகான உதாரணம் தாவீதாய் இருந்தார். தாவீதினுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒன்றாயிருந்தது. ஆண்டவரே, அவனுக்கு அதுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வண்ணமாக பல சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தை அவன் எடுக்காமல், நானாக செய்யாமல், நானாக பெறாமல் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அவன் காத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எங்களையும் நீர் அந்த உணர்வுக்குள்ளாக கொண்டதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக முறை ஆண்டவரே தாவீதை போல அல்ல, நாங்கள் அநேக முறை சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தவறி போயிருக்கிறோம் எங்களுடைய அவசரத்தினாலே. ஆனால் தாவீதோ அதற்காக காத்திருந்தான். கர்த்தரே எனக்கு செய்ய வேண்டும் என்று அவன் காத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, எங்களுக்கும் பல வழிகளிலே சோதனைகள் வரலாம். பல வழிகளிலே எங்களுக்கு சோதனையை கொடுத்து கர்த்தாவே, இது கர்த்தர் செய்கிறது என்று நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவசரப்பட நீர் எங்களை சோதிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆனாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். கர்த்தர் அதற்காக இறங்கி வருவார் என்ற ஆண்டவரே அந்த நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இன்றைய நாளிலே நீர் பேசின ஒரு சிறு வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பல வழிகளை கொண்டு வந்தீர். அந்த வழிகளிலே யாரோ ஒரு மனிதனுக்காக இது ஒரு காரியத்தை பேசுறது. அதே போல கர்த்தாவே, எங்களோடும் நீர் அநேக முறையிலே அடியானோடும் பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே வண்ணமாக இந்த ஜனத்தோடு நீர் பேசியிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு ஜனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதனாலே பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசித்தேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்